இலங்கையில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான மாற்றம் நடந்து கொண்டிருக்குது. அது அரசியல் இல்லை, பொருளாதாரம் மட்டும் இல்லை, ஒரு தலைமுறையே பாதித்து கொண்டிருக்க ஒரு மாற்றம். ஒரு காலத்தில் 25 வயதானாலே கல்யாணம் எப்போ என்று சொல்லித்தான் கேட்பார்கள். 28 வயதானாலே இன்னும் பார்க்க இல்லையாண்டு ஒரு வீட்டில் அழுத்தம் ஆரம்பித்து விடும். 30 வயது தாண்டினா ஏதாவது ஒரு பிரச்சனையானது தான் சமூகம் கேட்கும். ஆனால் இன்றைக்கு 30 வயது ஆன பிறகுதான் பல இளைஞர்கள் இப்போதான் நான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். சிலர் 32, 34, 35, சிலர் 40 வயதை கூட தாண்டுகிறார்கள் திருமணமாகாம. ஏனென்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இன்றைய இளைஞர்களுக்கு திருமணம் பிடிக்க இல்லையா, அல்லடி குடும்ப வாழ்க்கை வேணாமா, இல்லை வாழ்க்கை என்ற விரக்தியா? நான் நம்புவது இந்த தலைமுறை திருமணத்தை வெறுப்பதால் தாமதிக்க இல்லை, திருமணத்தை பொறுப்பாக பார்க்கிறார்கள். அதுதான் உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க. 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு இளைஞர்களிடம் கல்யாணம் எப்பன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அவன் என்ன யோசிப்பான் தெரியுமா? சரி, ஒரு வேலை இருக்கு, குடும்பம் ஆரம்பிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு அதே கேள்வியை நீங்கள் ஒரு 28 வயது இளைஞனிடம் போய் கேளுங்க, அவன் மனதில் ஓடுவது வேறொரு பட்டியல். எனக்கு நிரந்தர வேலை இருக்கா, சம்பளம் போதுமா, வீடு வாங்க முடியுமா, வாடகை எப்படி, பிள்ளை பிறந்தா செலவு, நாளைக்கு வேலை இல்லாமல் போனால் நான் குடும்பத்தை பாதுகாக்க முடியுமா? பாருங்க, கேள்வியே மாறிட்டு. முன்னாடி திருமணம் எப்படி செய்வதென்று தான் யோசித்தார்கள். இன்று திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று தான் யோசிக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். சிலர் சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யவே விருப்பம் இல்லை. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு தோன்றது, இன்றைய இளைஞர்கள் திருமணத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய முடிவாக தான் அதை பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க அவசரப்படுற இல்லை. அதனால இன்று 30 வயதில் திருமணம் ஆகவில்லை என்றால் அது எல்லாம் ஒரு இளைஞரின் தோல்வி இல்லை. பல நேரங்களில் அது அவன் எடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பான முடிவு. ஏனென்றா திருமணம் என்பது ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு குடும்பத்தை நடத்துவது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பொறுப்பு. இன்றைய இளைஞர்கள் திருமணத்தை தாமதிப்பதற்கு பின்னால காதல் இல்லாதோ ஆசை இல்லாதோ காரணம் இல்லை. அவர்கள் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுறாங்க. நாளைக்கு என் குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைக்க முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் இன்று ஆயிரக்கணக்கான திருமணங்களை தள்ளி போட்டு கொண்டு இருக்குது. ஆனால் ஏன் ஒரு குடும்பத்தை நடத்துறது இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது? 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை ஏன் என்று கடினமாக மாறிவிட்டது. இதை பற்றி தான் நாங்கள் அடுத்த காணொலியில் பேச போகிறோம். மறக்காம இந்த காணொலியை கிளிக் பண்ணுங்க. அங்கே சந்திப்போம்.